அப்போ பவுல் அப்போஸ்தலன் என்ன பண்றாரு, ஒரு பெரிய ஒரு ஜெனரல் பிரின்சிபிள், கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு ஜெனரல் பிரின்சிபிளை அப்படியே என்ன பண்றாரு, கொண்டு வந்து மேரேஜுக்கு அப்ளை பண்றாரு. மேரேஜ் விஷயத்துல பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை மேரேஜுக்கு கொண்டு வந்து அப்ளை பண்றாரு. அது என்ன, எல்லா கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் திருப்போம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க, 2-3 ஆகிய வசனம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஏக சிந்தை, ஏக அன்பு, இசைந்த ஆத்துமாக்கள். கவனிங்க அந்த வார்த்தைய. ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை, அதாவது யூனிஃபைடா இருக்க சொல்றாரு, ஒற்றுமையா இருக்க சொல்றாரு. ஒரே சிந்தை, ஒரே அன்பு, இசைந்த ஆத்துமாக்கள், அப்படியே ஒன்று ஒருவரோடு ஒருவர் இசைந்து போங்கன்றாரு. ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாய் எண்ண கடவீர்கள். வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது, அதுதான் இயல்பு. எல்லா மனுஷர்களுக்கும் அது இருக்குது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? நீ சொன்னா நான் செஞ்சிடணுமா? எல்லாருக்குள்ளேயும் அது இருக்குது. அது என்ன கீழ்ப்படிங்க? கீழ்ப்படியெல்லாம் முடியாது. நான் என்ன நினைக்கிறேனோ அதான் செய்வேன். நான் எப்போவுமே நான் நினைக்கிறதான் செய்வேன். இதுதான் மனுஷனுடையது. அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லன்றாரு. எப்படி இருக்கணும்ன்றாரு? தாழ்மையினாலே, மனத்தாழ்மையினாலே ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அது அர்த்தம் என்ன? மற்றவங்களெல்லாம் நம்மளை காட்டிலும் சிறந்தவர்கள் அப்படின்னு என்னென்ன அர்த்தமா? கிடையாது. அது நான்சென்ஸ். மற்றவர்கள்லாம் நம்மளை விட மேன்மையானவர்கள், நம்மளோட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் அப்படின்னு என்ன சொல்லலை. நம்ம எல்லாரும் நம்ம தான் ரொம்ப தாழ்ந்தவங்க, அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படி சொல்லலை. என்ன சொல்லியிருக்குது? எப்பவும் மற்றவர்களுக்கு முன்னுரிமை கொடுங்கள். மற்றவர்களுடைய தேவையை முதலாவது வையுங்கள். உங்களுடைய தேவையை முதல், ஏன் தேவை நான் அப்படிங்கிறத எடுத்துட்டு எப்போதும் மற்றவர்களை முன்னிறுத்துங்கள். ஒருவரோடு தங்களில் மேன்மையானவர்களாக எண்ணுங்கள்னா அதுதான் அர்த்தம். உங்களை காட்டிலும் அவங்க எல்லா விதத்திலையும் பெட்டர்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நீங்கள் அவங்கள காட்டிலும் படித்தவர்களாக இருக்கலாம், அவர்களை காட்டிலும் அறிவுள்ளவர்களாக இருக்கலாம், அவர்களை காட்டிலும் பெரிய ஞானியாக இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் அவருடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுங்கள்ன்றது தான் இங்கே அர்த்தம். அதை நல்லா புரிஞ்சுக்கங்க. வேதம் நான்சென்ஸை போதிக்கிறது கிடையாது.